அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி நடத்தும் எய்ம்டிஎன் யூடியூப் சேனலுக்கு எல்லா தொழிலும் வரவேற்கிறேன். நான் உங்க புவியரசு. ஐஎன்எம்ல இந்தி தேசிய இயக்கத்துல இன்னைக்கு நம்மளுடைய ஒரு இறுதி வகுப்புக்கு நம்ம வந்துட்டோம். சரிங்களா, நம்மளுடைய லாஸ்ட் செஷன் எதுவாக தான் இருக்கும். சரிங்களா, ஏன்னா இதுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸ் இருக்கும், பட் கிளாஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுவே லாஸ்ட் செஷனா இருக்குங்க. சரிங்களா, இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேற்று ஏற்கனவே பார்த்திருக்கக்கூடிய இந்த எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ், சரிங்களா, தலைவர்களுடைய ஒரு உருவாக்கம் சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்திருந்தோம் இல்லையா, அதோடைய ஒரு கண்டினியூவேஷன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு பார்ட் 1 பார்ட் 2 பிரிச்சு வச்சிருந்தோம். ஏன்னா ஒரே டைம்ல வந்து 14க்கும் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நேற்றைய வகுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 7 தலைவர்களுடைய பேரை நம்ம சிலபஸ் வைஸா அந்த ஆர்டர்ல வந்து பிரிச்சு பார்த்திருந்தோம். அதுல ஒரு 7 தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பார்த்துட்டோம். இன்னைக்கு மீதம் இருக்கக்கூடிய அந்த சிலபஸ் ஆர்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய 7 தலைவர்களையும் நாம இன்னைக்கு இங்க கவர் பண்ணிடுவோங்க. சரிங்களா, சரி, இதுல நாம இதற்கு முன்னாடி என்னென்ன வகுப்புகள்லாம் கவர் பண்ணிருந்தோம், ஏன்னா லாஸ்ட் கிளாஸ் அப்படின்றதுனால எல்லாமே வந்து ஒரு ஓவராலா ரைட்டா பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போகலாம். தேசிய மறுமலர்ச்சி ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமா கொடுங்க இந்த டாபிக். ஏன்னா நிச்சயமா நமக்கு கேட்கக்கூடிய கேள்விகள்ல இருந்து ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தலைப்புல இருந்து கேட்கப்படுது. சரிங்களா, தேசிய மறுமலர்ச்சி, நேஷனல் ரெனைசன்ஸ். இதுல வரும்போது நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. சவுத் இந்தியன்ஸ் கணக்கு எடுத்துக்கிட்டாலே நமக்கு ஸ்கூல் புக் வைஸ்ல இருக்கக்கூடியதுல ரொம்ப கம்மி. சரிங்களா, நம்மளுடைய அயோத்திதாச பண்டிதர், வள்ளலாறு, சரிங்களா, சோ ஐயங்காளி அவர்கள், இந்த பக்கத்துல சவுத் இந்தியன்ஸ்ல நீங்க வரும்போது ரொம்ப ரொம்ப கம்மி இல்லையா, நாராயண குரு அவர்கள், இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் குறைவா ஒரு 4-5 பேரை பார்த்தாலே கவர் ஆயிடும். மற்றபடி இந்தியா லெவல்ல நீங்க படிக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்த இருக்கக்கூடியதுல நம்ம பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், பிரார்த்தன சமாஜம், ராமகிருஷ்ணா மிஷன், தியோசபிக்கல் சொசைட்டின்னு சொல்லக்கூடிய பிரம்மஞான சபை, இந்த தலைப்புகளையும் இந்த தலைப்புகள் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பர்சனாலிட்டிஸ் யார் யாருன்றத மட்டும் பார்த்துட்டா நம்ம ஓரளவுக்கு இந்த டாபிக் கவர் ஆயிடுங்க. சரிங்களா, சோசியல் ரிஃபார்மர்ஸ் இன் தமிழ்நாடு, சரிங்களா, இது 2 தலைப்பு தான் நம்ம வந்து சேர்த்து வந்து நம்ம வந்து பார்த்திருந்தோம். சரிங்களா, அதை தொடர்ந்து அடுத்த இந்த 2 தலைப்புகளும் வந்து வரும்பொழுது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான ஆங்கிலேயர்கள், பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான ஆரம்ப கால எழுச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவுகளா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிச்சிருந்தோம். early uprisal against British rule அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவுகளா நாம வந்து பிரிச்சிருந்தோம். சரிங்களா, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மன்னர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய போர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பிளிட் அப் பண்ணிருந்தோம். சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா ட்ரீட்டிஸ்க்கும் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அந்த போர் நடந்ததுன்றதை விட அது யாருக்கு நடந்ததுன்றதை விட அதுல என்ன உடன்படிக்கைகள் வந்து கையெழுத்தாக்கி இருக்கு, நமக்கு இந்த செக்டார்ல இருந்து கொஞ்சம் கம்மி நம்பர் ஆஃப் क्वेश्चंस தான் கேக்குறாங்க. சரிங்களா, சில வாட்டி கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற அளவுக்கு, ஏன்னா இதை படிக்க வேணாம்னு நான் சொல்லல, இதை படிங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஷியல் வரும்போது இதுக்கு ஃபர்ஸ்ட் கொடுங்க, செகண்ட் லாஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு கொடுத்துக்கலாம். சரிங்களா, ஏன்னா எல்லா கேள்விகளையும், அதாவது எல்லா क्वेश्चन பேப்பர்ஸ்லயும் இந்த கேள்வி கேட்கப்படுது, ஆனா கிடையாது. சில நேரங்கள்ல இது கேட்கப்படுறதும் கிடையாது. சரிங்களா, ஆனா இது ஒரு வேலை கேட்கறாங்க அப்படின்னா இது எங்க கேட்கறாங்க அப்படின்னா இந்த போர் யாருக்கும் இடையே நடந்தது, அதோட அதிகமா வந்து பாத்தீங்கன்னா இதோட உடன்படிக்கைகள் வந்து கேட்கப்படுது. சரிங்களா, சோ அது ஒரு ஆஸ்பெக்ட்ல படிச்சுங்க. 2வது பார்ட்ல நம்ம வந்து பார்க்கும்போது என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா விவசாயிகளுடைய கிளர்ச்சி, பெசன்ஸ் உடைய ரிவோல்ட் ஒன்னு பார்த்திருந்தோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ட்ரைபல் ரிவோல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர் பண்ணிருந்தோம். சரிங்களா, சோ இந்த ட்ரைபல் ரிவோல்ட், பழங்குடியினருடைய புரட்சியும் விவசாயிகளோட புரட்சியும் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப கேட்டுட்டே இருக்காங்க. ஸ்கூல் புக்ல இருக்கிறது மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான கண்டென்ட் தான். நீங்க அதை படிச்சிருந்தாலே நம்ம வந்து குரூப் 4க்கு அது போதுமானதா இருக்கும். சரிங்களா, ஏன்னா நம்ம இங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சந்தால் ரெபல்லியன் தான் இவங்க கேட்டாகணும், கோல்ட் ரெபல்லியன் தான் கேட்டாகணும். ஏன்னா இதை விட்டு அந்த 3 புரட்சியை விட்டா இவங்களுக்கு டக்குனு வெளியே இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. சரிங்களா, அப்ப அந்த 3 புரட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா பழங்குடியினர் புரட்சியில நீங்க படிச்சுதாகணும். ட்ரைபல் புரட்சியை தாண்டி நம்ம வந்து பார்க்கும்போது நம்ம விவசாய புரட்சிகள் பார்க்கும்போது மீதம் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம ஒன்னொன்னா வந்து கவர் பண்ணிக்கலாம். இன்னொன்னு லாஸ்டா வந்து என்ன பாப்பீங்க அப்படின்னா இந்த தலைப்புல வந்து 1857 நடக்கக்கூடிய பெரும் புரட்சி நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, 1857 கிரேட் ரிவோல்ட். அந்த கிரேட் ரிவோல்ட்ல நீங்க கதையா படிச்சாலும் சரி, அல்லது அதோடைய ஸ்டோரி லைன்ஸை எடுத்துக்கிட்டு யாருக்கும் எங்கே போர் நடந்தது, இந்த போரோட ஒரு முடிவை யார் வந்து அடக்குனது, அவ்வளவுதான் மெயினான விஷயமே, இவ்வளவுதான். சரிங்களா, இப்ப கான்பூர்ல போர் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல யார் நின்னு போர் செஞ்சது. சரிங்களா, சோ அது ஒண்ணு நீங்க மெயினா பார்க்க போறீங்க. இப்ப தாந்தியா தோப்பு இருக்காருன்னா தாந்தியா தோப்பு அந்த இடத்துல யாருக்கு சப்போர்ட் பண்ணாரு, அவங்கள வீழ்த்தினது யாரு. சரிங்களா, இப்ப ஜான்சில போர் நடக்குதுன்னா ஜான்சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல போர் செஞ்ச இந்திய வீரர் யாரு அல்லது வீராங்கனை யாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அப்ப ஜான்சி ராணி நீங்க பாக்குறீங்க, ராணி லட்சுமி பாய் அப்படின்னா ராணி லட்சுமி பாய் அந்த இடத்துல வீழ்த்தின ஆங்கிலேய அதிகாரியோடைய பெயர் என்ன, இது பார்த்துட்டாலே நமக்கு போதுமானதா இருக்கும். அந்த இடத்துல யார் போர் செய்தாங்க, அவங்களை அடக்கின ஆங்கிலேயருடைய பெயர், இது 3 நீங்க கவர் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். காசஸ்னு நீங்க படிச்சீங்க அப்படின்னா அந்த இடத்துல காரணிகள் படிக்கும்போது நிறைய காரணிகள் ஒன்றுபட்டு, அதாவது காமனான விஷயங்களா இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து மெயின்ஸுக்கு எழுதும் போது படிக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு சிலது இந்த இமீடியட் காஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்தை படிச்சிருப்போம். சரிங்களா, மங்கள் பாண்டே வருவாரு, சோ அது இந்த ரெஜிமெண்ட்ல தான் வந்திருப்போம். அதை மட்டும் கொஞ்சம் வந்து பாத்தீங்க
அப்படின்னா ஃபேக்டுவலா இருக்கும். அதை மட்டும் படிச்சா போதுமானதா இருக்குமே தவிர்த்து மற்றபடி அதுல ஃபோக்கஸ் பண்ற அவசியம் இல்லை. இதுல அப்ப நீங்க 1857 ரிவோல்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எங்க எப்போ யாருக்கு என்ன நடந்தது அது ஒண்ணு பாப்பீங்க. பிரசன்ட் ரிவோல்ட் நடக்குது அல்லது நம்மளுடைய பழங்குடியினர் புரட்சி நடக்குது அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா யார் தலைமையேற்று நடத்தியதுன்னு சொல்லிட்டு பாப்பீங்க. அதே போல எந்த இடத்துல நடக்குது எந்த ரீஜன்ல நடக்குதுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோடைய ஒரு முடிவா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஒப்பந்தமோ ஆக்டோ கையெழுத்து ஆகுது அப்படின்னா, ஏன்னா எல்லாமே வந்து போலீஸ் ஆக்ஷன்ல முடியாது. ஒரு சிலது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில நாங்க வந்து இந்த ஆக்டின் அடிப்படையில இது நான் அவங்களுக்கு ஒரு விவசாயத்துக்கு ஒரு நல்லது கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்கள்ல முடிச்சிருப்பாங்க. அப்படி முடிக்கிறாங்கன்னா நிச்சயமா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க படிச்சா இந்த தலைப்பு கவர் ஆயிருங்க. சரிங்களா? அதை தாண்டி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸ். இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு முன்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா சில அமைப்புகள் உருவாகி இருக்கும். ஏன்னா இதே ஐடியாலஜிஸ் இதே சித்தாந்தத்தோட நிறைய அமைப்புகள் உருவாகி இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது இந்தியா முழுக்க ஒரு ஒன்றுபட்ட ஒரு அமைப்பா தேசியவாத அமைப்பா அது உருவெடுக்காது. அதுக்கு பதிலாக என்ன ஆகும், பெங்கால்ல ஒரு அமைப்பு, நம்மளுடைய பாம்பே மாகாணத்துல ஒரு அமைப்பு, மெட்ராஸ் மாகாணத்துல ஒரு அமைப்பு, இந்த மாதிரி பிரிந்துதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அமைப்புகள் உருவாகி இருக்கும். அதுக்கு அங்கங்க ஒரு தலைவர்கள் இருந்திருப்பாங்க. ஆனா அது பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா குரல் கொடுக்கல. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு ஒருமைப்பாடு இல்லாத பட்சத்துல. சரிங்களா? இன்னும் சொல்ல போனா நம்ம லண்டன்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா சில அமைப்புகள் உருவாகி இருக்கும். அந்த ப்ரீ அசோசியேஷன்ஸ் வரும்பொழுது அந்த அமைப்புகளுடைய தலைவர் யாரு, எந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா நிறுவப்பட்டது, இது ரெண்டும் நீங்க படிக்கணும். அதே தொடர்ந்து இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஐஎன்சி அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது இதை உருவாக்கியதுல ஆரம்பிச்சு நிச்சயமா இதுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுல உருவாக்குனதுல ஆரம்பிச்சு இதோடைய மாநாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரிசையா சொல்லியிருப்பேன். எல்லா மாநாடுகளை பத்தி நம்மளால படிக்க முடியல அப்படின்னாலும் இதுல சிறப்பு வாய்ந்த மாநாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் நான் நடத்தியிருப்பேன். அதுக்கு நீங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து இந்த மாநாட்டுல யார் தலைவரா இருந்தா அதுக்கப்புறம் அதுல என்ன தீர்மானம் கொண்டு வரப்பட்டது அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிச்சிருங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து ஏன்னா ஒரு மாநாட்டிலையும் ஒரு தீர்மானம் நடந்திருக்கும், ஒரு ஈவெண்ட் வந்து தொடர்ந்து அந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும். அதனால நம்ம காந்தி நேரால பார்த்திருப்போம். சரிங்களா? சோ அப்ப ஃபவுண்டேஷன் ஆஃப் ஐஎன்சி முக்கியத்துவம் கொடுத்துருங்க. ஒரு இந்திய தேசிய இயக்கத்துடைய அடித்தளத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. பிரிஃபரன்ஸ் அதுல இருந்து கேள்விகள் அதிகமாக கேட்கப்படுது. சரிங்களா? அதை தொடர்ந்து இந்த மிதவாதிகள் மற்றும் நம்ம தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரீமிஸ்ட். சரிங்களா? சோ இவங்க சார்ந்து வரும்போது அந்த நபர்கள் சார்ந்து அதிகமா கேள்விகள் கேட்கப்படுது. சரிங்களா? ஏன்னா அந்த பக்கத்துல நீங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலேவுடைய அமைப்பு ஆரம்பிச்ச ஒரு அமைப்புடைய பேர் என்ன, சர்வன்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டின்ற கேள்வியை 2-3 தடவைக்கு மேல கேட்டுட்டாங்க. சரிங்களா? அப்படின்னா அந்த அமைப்புகள் சார்ந்ததை தாண்டி அந்த தலைவர்கள் யார் யார் இருக்காங்களோ அந்த தலைவர்கள்ல ஒரு 3-4 பேர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புக்லயே வந்து சும்மா 2 லைன்ல அங்கங்க இருந்திருக்கும். சரிங்களா? அதை மட்டும் நம்ம கவர் பண்ணிருந்தாலே போதுமானதா இருக்கும். இதே போல இந்த பக்கத்துல வந்து தீவிர தேசியவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய எக்ஸ்ட்ரீமிஸ்ட். சரிங்களா? பாலகங்காதர திலகர், நம்மளுடைய லாலா லஜபத் ராய், பிபின் சந்திரபால், இந்த வரிசையில அரவிந்த் கோஷும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேர்த்து படிச்சுங்க. சுரேந்திரநாத் பானர்ஜி பாத்துக்குங்க. சோ இதெல்லாம் வந்து கவர் பண்ணிட்டாலே இந்த தலைப்பு நமக்கு ஓரளவுக்கு கவர் ஆயிடும். சரிங்களா? மிலிட்டன்ட் மூவ்மெண்ட் வரும்பொழுது போராளி இயக்கங்கள். சரிங்களா? இந்த போராளி இயக்கங்கள் வரும்பொழுது 1909 அலிப்பூர் பாம் கேஸ், ஏன்னா நமக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அது நடந்திருக்கும். நமக்கு பழைய புத்தகங்கள்ல சிலது குறிப்பிட்டிருப்பாங்க, அதை நமக்கு இங்க கொடுக்கல. புது புத்தகங்கள்ல இருக்கிறத வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1909 ஆரம்பிச்சு 47களுக்கு முன்னால வரைக்கும் என்னென்ன மாதிரியான போராட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. அதை நீங்க பர்சனாலிட்டி வைஸா படிக்காம இங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கேஸ் வைஸா படிங்க. சரிங்களா? அதாவது வழக்கு வாரியா வந்து படிச்சீங்க அப்படின்னா நமக்கு சுலபமாக இருக்கும். இப்ப கக்கோரி ட்ரெயின் கேஸ், சரிங்களா? கான்பூர் கேஸ், சரிங்களா? கான்பூர் கான்ஸ்பிரசி கேஸ்ன்னு சொல்லக்கூடிய கான்பூர் சதி வழக்கு, லாகூர் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு. இப்போ இந்த சதி வழக்குகள் எந்த ஆண்டு நடத்தப்பட்டது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஈஸியா கேட்கணும் அப்படின்னா இந்த சதி வழக்கு எந்த ஆண்டு நடத்தப்பட்டதுன்னு கேட்கலாம். இல்ல அடுத்த கட்டமா கேட்கணும் அப்படின்னா ஒரு 4 சதி வழக்குகளை கொடுத்துட்டு இது காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரிங்களா? இல்ல அதுக்கு அடுத்த கட்டமா இதுல தொடர்புடையவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப லாகூர் கேஸ் அப்படின்னா நம்ம வந்து யாரை சொல்லுவோம், நம்மளுடைய பகத்சிங் அவர்களை வந்து குறிப்பிட்டிருப்போம். இல்லையா? இப்ப கக்கோரி ட்ரெயின் கேஸ் அப்படின்னா நம்ம ராம் பிரசாத் பிஸ்மிலையும் சந்திரசேகர் ஆசாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிடுவோம். சரிங்களா? இப்ப மீரட் கான்ஸ்பிரசி கேஸ் வரும்போது கம்யூனிஸ்டுகளுக்கு இடையே நடக்கப்பட்ட மிகப்பெரிய சதி வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இல்லையா? அப்ப ஒன்னொன்னும் என்னென்ன கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா போதுமானதா இருக்கும். ஏன்னா இது ஒன்னொன்னத்தோட முடிவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு அதுல இருக்கக்கூடிய போராளிகள் வந்து சுட்டு கொல்லப்பட்டிருப்பாங்க. சுட்டு கொல்லப்பட்டிருந்தா எந்த ஆண்டு, அதாவது எந்த தேதி, அல்லது தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. அதாவது அவங்களுடைய மரணிக்கக்கூடிய அந்த தேதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து கேள்விகள் கேட்கப்படுது. ஏன்னா இவங்களுக்கு இந்த நாள் அன்னைக்கு இந்த எக்ஸிகியூஷன் நடந்தது, இந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பள்ளி
புத்தகத்துல இடம்பெற்று இருக்கும். அப்படி அவங்க குறிப்பிடக்கூடிய அந்த தேதி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப அதுல பிறந்த நாள் கேட்க போறது கிடையாது. அதற்கு பதிலாக அவங்களோட மறைவு தினத்தை கேள்வியா ரிப்பீட்டடா 2-3 இடங்கள்ல கேட்டிருக்காங்க. அதனால இங்க அதற்கு போக்கஸ் பண்ணுங்க. சரிங்களா? இப்ப நான் ஒன்னொன்னுக்கும் ஒரு ஏரியாவில சொல்லுவேன். ஒரு இடத்துல நீங்க அந்த அமைப்பை படிங்கன்னு, ஒரு இடத்துல அந்த தலைவர்களை படிங்கன்னு சொல்லுவேன். அப்ப எங்க எதாவது சொல்றோம் அப்படின்னா நீங்க நோட் பண்ணி வச்சுக்க, ஒரு ரன்னிங் நோட்ஸா கூட நீங்க எடுத்து வச்சுக்க. நீங்க படிக்கும் பொழுது இதை நீங்க பார்த்துட்டு இதோட ப்ரிஃபரன்ஸுக்கு நீங்க கொடுத்துட்டு நீங்க படிக்க ஆரம்பிச்சா ஓரளவுக்கு நமக்கு சுலபமா இருக்குங்க. சரிங்களா? அது அடுத்தது வரக்கூடியது காந்தியன் எரா. 1915-16 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாடரேட்ஸ், மிதவாதிகள் மற்றும் தீவிர தேசியவாதிகளுடைய ஒரு தாக்கம் என்பது எப்படி இருந்தது, அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கவர் பண்ணிருப்போம். அதை தொடர்ந்து 1915களுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காந்தி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வராரு. வந்ததுக்கு அப்புறம் 1917 தன்னுடைய முதல் சத்தியாகிரகம் இந்தியாவில துவங்குறாரு. ஏன்னா அதற்கு முன்னாடியே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் சத்தியாகிரகம் பண்ணிருப்பாரு, ஆனா இந்தியாவில பண்ணிருக்க மாட்டாரு, அவர் வேற ஒரு இடத்துல பண்ணிருப்பாரு. சரிங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய வகுப்புகள்ல பாத்துருவோம். சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் இங்க 1917 வந்ததுக்கு அப்புறம் இவர் என்னென்ன மாதிரியான போராட்டங்கள் முன்னெடுக்கிறாரு, சத்தியாகிரகங்கள் என்ன முன்னெடுக்கிறாரு, அதற்காக தீர்மானங்கள் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மாநாடுகள்ல பாஸ் பண்ணப்படுது, அந்த ரெசல்யூஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணப்படுது. அது என்னென்ன பண்றாங்க, அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட், ஒரு வெளிப்பாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்திருக்கு. நம்மளுடைய சுதந்திரம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பேஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நம்ம கவர் பண்ணிருப்போங்க. சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் 10 கிளாஸ் உடையது. அடுத்தது 11வது 12வது வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முதல்ல நான் கொடுக்கும்போது இந்த சிலபஸ் வைஸ் தான் நான் குறிப்பிட்டு இருந்திருப்பேன். அரசியலமைப்பு வளர்ச்சி, தொழில்துறை மற்றும் கல்வி வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் குறிப்பிட்டு இருந்திருப்பேன். ஆனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னாட்கள் இதை நான் சேஞ்ச் பண்ணி லாஸ்ட் பேஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ், இந்தியா வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு பின் எப்படி அமைந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாஸ் நான் சேஞ்ச் பண்ணிருப்பேன். சரிங்களா? நேற்றைய வகுப்பு நான் பார்க்கும்பொழுது அதுல ஒரு சின்ன கமெண்ட்லயுமே நான் கவனிச்சிருந்தேன். ஸோ இது வந்து விடுபட்டு போச்சு அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்லேயே நான் சில டாபிக்ஸ் இதுல உட்பட்டு இருக்கக்கூடிய சில டாபிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை கவர் பண்ணிருப்பேன். அப்போ பெயர் மாற்றம் பண்ணி அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கவர் பண்ணிருப்பேன். ஏன்னா இப்போ இந்த தலைப்பு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா எஜுகேஷன்ல எடுத்துக்கிட்டேன், இல்ல தொழில்துறை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதை மட்டும் தான் நான் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் வரும்போது நான் தொழில்துறை ஆகட்டும், எக்கனாமிக் ஆகட்டும், மற்ற இருக்கக்கூடிய ஃபாரின் பாலிசியா இருக்கட்டும் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம் அப்படின்றதால இதுல சேஞ்சஸ் பண்ணிருப்பேன். அதே போல கான்ஸ்டிடியூஷனல் அரசியலமைப்பு வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வகுப்புல சேர்த்து எடுத்திருப்பேன். சரிங்களா? அப்போ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு பெயர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. அதை தொடர்ந்து நேற்றைய வகுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி ஆஃப் லீடர்ஸ் உடைய ஒரு முதல் பாகத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்திருப்பேன். சரிங்களா? இதுல நம்ம கிட்டத்தட்ட நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 4 தலைப்பு தான் நமக்கு சிலபஸ்ல இருந்திருக்கும். நேஷனல் ரெனசன்ஸ் சொல்லக்கூடிய தேசிய மறுமலர்ச்சி இருந்திருக்கும். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எர்லி அப்ரைசல் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலேயர்களுக்கு எதிரான துவக்க கால போராட்டங்கள், புரட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு 2வது டாபிக் இருந்திருக்கும். 3வது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் ஆஃப் ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய அடித்தளம் அப்படின்றது ஒரு தலைப்பு இருந்திருக்கும். 4வது தலைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா எமர்ஜென்சி ஆஃப் லீடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவர்களுடைய தோற்றம் அப்படின்னு குறிப்பிடக்கூடிய அடுத்த தலைப்புன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த தலைவர்களுடைய தோற்றத்துல 14 தலைவர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர் பண்ணிருப்பாங்க. சரிங்களா? இந்த 14 தலைவர்கள்ல இந்த வகுப்புல நம்ம 7 தலைவர்கள் பாத்துறோம். இந்த 2வது இருக்கக்கூடிய இந்த வகுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த 7 தலைவர்கள். மொத்தம் நமக்கு சிலபஸ்ல இருக்கக்கூடிய அந்த 14 தலைவர்கள் தொகுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 வகுப்புகளை நம்ம வந்து பிரிச்சிருவோங்க. சரிங்களா? சோ இது அடிப்படையில நம்ம படிச்சோம் அப்படின்னா நமக்கு நம்மளுடைய ஐஎன்எம்னு சொல்லக்கூடிய இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஓரளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கவர் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு வகுப்புல நம்ம இருக்கக்கூடிய இந்த எமர்ஜென்சி ஆஃப் லீடர்ஸ்ல மீதம் இருக்கக்கூடிய அந்த 7 தலைவர்களை ஒன்னொன்னா நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். நம்ம இப்ப முதல்ல பார்க்க போற தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காமராஜர் அவர்கள். சரிங்களா? காமராஜர் அவர்கள் 1903 ஜூலை 15 அன்று விருதுநகர் மாவட்டத்துல பிறந்திருப்பாரு. சரிங்களா? இவர் நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலிடிக்ஸ்ல ஈடுபட்டு இருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? அப்ப அரசியல்ல ஈடுபட்டது மட்டும் இல்லாம அதற்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டத்துக்காகவும் சமூக நீதிக்காகவும் நிறைய போராடக்கூடிய தலைவர்கள்ல ஒருவரா பார்க்கப்படுறாரு. சரிங்களா? வைக்கம் சத்தியாகிரகத்துல கூட இவருடைய பங்களிப்பு இருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1929 காலகட்டங்கள் முதல் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல ஒரு முழு நேர ஊழியரா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல பணியாற்றி இருப்பாருன்றது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ஃபுல் டைமா வந்து பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் உடைய கட்சியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈடுபட்டது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? அதே போல காந்தி அவர்கள் வந்து சால்ட் சத்தியாகிரகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் பொழுது, அதாவது உப்பு சத்தியாகிரகம் வந்து நம்ம வந்து முன்னெடுக்கலாம் சொல்லி சொல்லும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து தண்டியில காந்தி அவர்கள் மார்ச் செய்துட்டு இருப்பாரு. சரிங்களா? அதை தொடர்ந்து இங்க நம்மளுடைய சி ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் வந்து வேதாரண்யம் வரைக்கும் உப்பு சத்தியாகிரகத்துக்கு நடந்து செல்வார் இல்லையா, திருச்சி முதல் வேதாரண்யம் வரை. அப்படி செல்லுகின்ற பொழுது நம்மளுடைய காமராஜர் அவர்களும் இது கூட சேர்ந்து வந்து இந்த உப்பு சத்தியாகிரகத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு ராஜாஜி அவர்களோட
பயணிச்சது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். 1930 காலகட்டங்கள்ல அது நடந்தது. சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து இந்த 2 ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா அலிப்பூருடைய ஒரு சிறையில வந்து இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஏன்னா இதற்கு பின்னால் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் அரெஸ்ட் செய்யப்படுறாரு. அலிப்பூர் சிறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஆண்டுகள் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்திருக்கும் இல்லையா? நம்ம ஏற்கனவே பகத்சிங் படிக்கும்போது கூட நான் சொல்லியிருப்பேன். காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து எதற்காக கொண்டு வரப்பட்டது? 2ஆம் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், 2வது வட்டமேசை மாநாட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் காந்தியோ அல்லது காங்கிரஸோ இருந்தால் மட்டும்தான் இந்த வட்டமேசை மாநாடே பூர்த்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ராம்சே மெக்டொனால்ட் சொன்னதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா காந்தி இர்வினுடைய ஒரு ஒப்பந்தம் நடக்கும். அதன் அடிப்படையில வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் எல்லாரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்றோம், ஆங்கிலேயர்களை தாக்காத மற்றபடி அவங்களுடைய விடுதலைக்காக மட்டும் போராடக்கூடிய பொலிட்டிக்கலுடைய பிரிசனர்ஸ் அவங்களுடைய கைதிகளுக்கு மட்டும் நான் விடுதலை வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில 2 ஆண்டுகள் சிறையில இருக்கக்கூடிய காமராஜர் அவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இது பொருந்தும் அப்படின்றதுனால இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை விடுவிச்சிருப்பாங்க. சரிங்களா? இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அவரை எந்த சிறையில வைத்திருந்தாங்க, சிறையெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா நிச்சயமா கேட்கறாங்க. குறிப்பிட்ட எந்த சிறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஸ்கூல் புக்ல என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கோ அதுக்கப்புறம் அதை சேர்த்து வந்து பார்த்துப்போம். சரிங்களா? அதே போல வார்தால வந்து பாத்தீங்க அப்படின்னா காந்திஜி அவர்களை வந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. எதற்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம் இருக்கு இல்லையா, தனிநபர் சத்தியாகிரகம். தனிநபர் சத்தியாகிரகம் என்பது எல்லாரையும் சேர்த்து ஒரு கூட்டமாக போராடாமல் ஒரு குறிப்பிட்ட நபர்களை தேர்வு செய்து காந்தி அவர்கள் அவருடைய கொள்கைகளுக்கு உட்பட்டு அவருக்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்களை வைத்து தேர்வு செய்யப்பட்டவர்கள் மட்டும் போய் ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் செய்வதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தனிநபர் சத்தியாகிரகம். சரிங்களா? அதன் அடிப்படையில இந்த தனிநபர் சத்தியாகிரகத்துக்கு இவங்க எல்லாம் சரியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட ரெடி பண்ணி இங்க இருந்து வார்தாக்கு போய் காந்தியை பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. யாரு அப்படின்னா நம்மளுடைய காமராஜர் அவர்கள். சரிங்களா? ஆனா போற வழியிலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை அரெஸ்ட் பண்றாங்க. வேலூர் சிறையிலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை வைக்கிறாங்க, சிறைப்பிடிக்கிறாங்க. இதுவுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1942 காலகட்டங்கள்ல அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 1942 காலகட்டங்கள்ல இவரை மறுபடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க. இது எந்த அரெஸ்டுக்காக அப்படின்னு சொல்லி பாருங்க, நம்மளுடைய இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட் சொல்றோம் இல்லையா, வெள்ளையனே வெளியேறு, அந்த ஒரு போராட்டத்துல பங்கேற்றதற்காக இவர் மறுபடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணி எங்க வைக்கிறாங்க, அமராவதி பிரசன்ல வைக்கிறாங்க. சரிங்களா? அப்ப முதல்ல அரெஸ்ட் பண்ணி அலிப்பூர் பிரசன்ல வைக்கிறாங்க. எதற்காக? சத்தியாகிரகத்துல வந்து ஈடுபட்டதுக்காக, சால்ட் சத்தியாகிரகத்துல. 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இவர் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வைக்கிறாங்க. எதற்காக வைக்கிறாங்க? இண்டிவிஜுவல் சத்தியாகிரகத்துல, தனிநபர் சத்தியாகிரகத்துல அந்த எண்ணிக்கையை எடுத்துட்டு போய் காந்திட்டு சமர்ப்பிக்க போனதுனால வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க. 3வது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் அரெஸ்ட் பண்றாங்க. 1942 காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா கைதாகி இருப்பாரு. சரிங்களா? இதுவுமே வெள்ளையனே வெளியேறு இயக்கத்துல கைதாகி இருப்பாரு. இதற்கு முன்னதும் பின்னதும் இவர் நிறைய முறை கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனா ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயங்கள்ல இது ஒண்ணு ரொம்ப இம்பார்ட்டன்டா நம்ம படிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்து கவர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்திய தேசிய கொடியை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் பிளாக வந்து பாத்தீங்க அப்படின்னா சுதந்திரம் வாங்கும் பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னா சத்தியமூர்த்தியோட இல்லத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் கொடியேற்றம் செய்திருப்பாருன்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்காக போராடி இருக்காரு. காங்கிரஸோடைய ஒரு வலு பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு நிறைய யுக்திகளை கையாண்டு இருக்காரு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்கு பின்னால தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகவும் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் வந்து இவர் பணியாற்றியது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? அந்த காலகட்டங்கள்ல நிறைய நலத்திட்டங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் கொண்டு வந்திருக்காரு. அதுல நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டா என்ன சொல்லுவோம், நம்மளுடைய மதிய உணவு திட்டத்தை வந்து நம்ம பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிடுவோம். சரிங்களா? ஆரம்ப காலகட்டத்துல மதிய உணவு திட்டத்தை ஜஸ்டிஸ் பார்ட்டியே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்கும். ஆனா இங்க சென்னையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பள்ளிகளுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரைட்ஸ் பக்கத்துல ஒரு சில பள்ளிகளுக்கு கொண்டு வந்திருக்கும். ஆனா தமிழகம் முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மதிய உணவு திட்டத்தை அமல்படுத்தியது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய காமராஜர் அவர்கள். பின்னாட்கள்ல வரக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது சத்துணவு திட்டமா வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆட்சியாளர்கள் அதுல இருந்து கொஞ்சமா வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல் நோக்கி அந்த திட்டத்தை எடுத்துட்டு போனதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் முக்கியமா என்ன பண்ணாரு அப்படின்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த நதிநீர் விஷயத்துல வந்து அதிகமா ஈடுபாடு கொடுத்தாரு. ஏன்னா விவசாயத்தை வந்து மேல் நோக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நதிநீருக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய டேம்ஸ், சரிங்களா, நம்ம வந்து இந்த மேம்பாலங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? நிறைய வந்து பாத்தீங்கன்னா கால்வாய்கள், கெனால்ஸ் கட்ட ஆரம்பிக்கிறாரு. நிறைய வந்து டேம்ஸ் கட்ட ஆரம்பிக்கிறாரு, அணைகள் கட்ட ஆரம்பிக்கிறாரு.
இதன் மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நீர்ப்பாசன முறையை வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்றாரு. சரிங்களா? அதுவுமே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லாருக்கும் வந்து இலவச கல்வி கொடுக்கணும். ரொம்ப குறிப்பிட்ட தூரங்கள்ல ரொம்ப அதிக தூரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு 3 கிலோமீட்டர்ல ஒரு 5 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசு ஆரம்ப பள்ளி வேணும், ஒரு அரசுடைய ஒரு ஹையர் செகண்டரி எஜுகேஷன் ஒரு ஸ்கூல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு காமராஜர் அவர்கள். அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய காலகட்டத்தில் அவர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அதற்கு ஏற்றவாறு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா விஷயங்களையும் வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுத்து செய்திருக்காரு. சரிங்களா? இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஏன் கிங் மேக்கர் சொல்லி சொல்றோம் அப்படின்னா 2 பிரதமர்களை உருவாக்கிய ஒரு வல்லமை மிக்க ஒரு நபராக இவர் பார்க்கப்படுறாரு. அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக பார்க்கப்பட்டதால இவரை கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஏன்னா நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய மறைவுக்கு பின்னால 1964க்கு பின்னால யாரு பிரதமர் ஆகிறது அப்படின்ற ஒரு தடுமாற்றம் இருக்கும் பொழுது இவர் முன்மொழிந்த நம்மளுடைய லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் வேட்பாளராக பிரதமராக உருவெடுக்கிறாரு 1964ல. அதை தொடர்ந்து அவருடைய மர்மமான ஒரு மரணத்திற்கு பிறகு 1966 காலகட்டத்துக்கு அப்புறம் அவரு யாரை கை காட்டுறாரு, யாரை வந்து பாத்தீங்கன்னா முன்னெடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ் பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேருடைய மகளான இந்திரா காந்தி அம்மையார் அவர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் கேண்டிடேட்டா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதமர் கேண்டிடேட்டாவும் கொண்டு வராரு. சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கேப்லன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு இருந்திருப்போம் அந்த காலகட்டங்கள்ல. அப்பேற்பட்ட தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 2 1975 வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய உயிர் தியாகம் செய்யறாரு. சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் நம்ம வந்து பெருந்தலைவர் என்றும் சொல்லலாம், கர்ம வீரர் என்றும் இவருடைய சிறப்பு பெயர்களால் நம்ம வந்து இவரை அழைப்போம். சரிங்களா? இப்போதைக்கு நம்ம காமராஜர் பத்தி இந்த விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதுமானதா இருக்கும். சரிங்களா? அடுத்தது மகாத்மா காந்தி அவர்கள். சரி, மகாத்மா காந்ி அவர்களை பத்தி பார்க்கணும்னா நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம இதுல ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிருவோம். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காந்தியன் எரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிட்டத்தட்ட 1915களுக்கு அப்புறம் 1947 இந்த காலகட்டத்துக்குள்ள என்னென்னலாம் காந்தி பண்ணாரு. ஏன்னா நம்மளோட சுதந்திரம் என்பதே அந்த 30 ஆண்டு காலகட்டத்துல காந்தியை எவால்வ் பண்ணியே இருந்துருச்சு. சரிங்களா? அதனால காந்தியை முழுக்க முழுக்க அவரோட செயலாற்றங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வகுப்புகள்ல நம்ம வந்து அதிகமா பார்த்துட்டோம். சரிங்களா? அப்ப காந்தியுடைய ஒரு பிறப்பு இறப்பு மற்ற விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் கவர் பண்ணுமே தவிர்த்து வேற எதுக்கும் இங்க நம்ம போக்கஸ் பண்ணல. ஏன்னா இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 3 வகுப்புகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காந்தியை சுத்தியே நம்ம வந்து டிராவல் பண்ணியாச்சு. சரிங்களா? மோகன்தாஸ் கரப்ஷன் காந்தி அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 அக்டோபர் 1869 போர்பந்தர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறக்கிறாரு. சரிங்களா? குஜராத் போர்பந்தர்ல வந்து பாத்தீங்கன்னா பிறக்கிறாரு. ஓரளவுக்கு நம்ம எல்லாருமே வந்து சின்ன வயசுல ஒரு 1வது 2வது இதை வந்து நம்ம கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்போம். அப்பேற்பட்ட ஒரு தலைவர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து சவுத் ஆப்பிரிக்கால போயிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கை முறையை வந்து பாத்தீங்கன்னா துவங்க ஆரம்பிக்கிறாரு. அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய போராட்டங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்திச்சுட்டு இருப்பாரு. தன்னுடைய முதல் சத்தியாகிரக போராட்டங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து நிகழ்த்தி இருப்பாரு. சரிங்களா? 1903களுக்கு அப்புறம் 1903, 6 இந்த காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய முதல் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அங்க கொண்டு வரக்கூடிய சட்டங்களுக்கு ஆக்டுகளுக்கு எதிராக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏன்னா இந்த ஒயிட் பீப்புள் சுப்ரீமசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம் அங்க அதிகமாக பின்பற்றப்பட்டது. சரிங்களா? ரேசிச கருத்துக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக முறையில இருந்தது. அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில இவர் நிறையவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரல் கொடுத்திருக்காரு. சரிங்களா? ஏசியாட்டிக் பீப்புளுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க நிறைய குரல் கொடுத்து நிறைய சத்தியாகிரக போராட்டங்கள்ல முன்னெடுத்திருக்காரு. சரிங்களா? அதுவுமே ஒண்ணு ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். சரிங்களா? அங்க அந்த காலகட்டத்துல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு கைசரி ஹை ஹிந்த் அப்படின்ற ஒரு பட்டமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க. என்ன காரணத்தினால இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நடமாடும் இந்த ஆம்புலன்ஸ் இந்த ஒரு ஸ்கீம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் அங்க முன்மொழிஞ்சிருப்பாரு. ஏன்னா இந்த போர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருக்கும். சரிங்களா? போர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முடியக்கூடிய காலகட்டத்துல இந்தியாவில வந்து இந்த திட்டம் வந்து இவர் கொண்டு வந்ததுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு இந்த கைசரி ஹை ஹிந்த் அப்படின்ற ஒரு பட்டமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ அது ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு என்ன 1915களுக்கு அப்புறம் என்னென்ன சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டாரு அப்படின்றத நம்ம ஒன்னொன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர் பண்ணியிருந்தோம். இந்து முஸ்லீம் யூனிட்டிக்காக கடைசி வரைக்கும் போராடினாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது முடியல அப்படின்றதுனால பார்ட்டிஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு ஒப்புதலும் அளிச்சிருப்பாரு. சரிங்களா? அதை தொடர்ந்து இந்துஸ்தானி பிரச்சார் சபா அப்படின்னு சொல்லிட்டு 1942 இவரே வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஒரு அமைப்பையும் வந்து ஆரம்பிக்கிறாருங்க. சரிங்களா? சோ இந்த அமைப்பு எங்க ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா பகுதிகளில் ஆரம்பிச்சிருக்காரு. சரிங்களா? வார்தால மகாராஷ்டிரா பகுதிகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிச்சிருக்காரு. இது எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, கிட்டத்தட்ட ஹிந்திக்கும் உருதுக்கும் ஒரு பாலமாக நிகழணும். சரிங்களா? ஏன்னா ரெண்டு வெவ்வேறுபட்ட மொழிகளாக மாறிக்கிட்டு இருக்கு. ஆட்சி மொழி எதுன்றதுல ஒரு குழப்பம் இருக்கு. மக்களிடையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிவு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா சரி செய்யணும். இது ரெண்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சமகாலத்துல எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக ஹிந்திக்கும் உருதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 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 ஃப்ரீக்வன்சி இருக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பையும் வந்து பாத்தீங்கன்னா ஏற்றிருப்பாரு. அதை தொடர்ந்து இவர் எழுதக்கூடிய புத்தகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹிந்து ஸ்வராஜ். சரிங்களா? அதே போல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சத்திய சோதனை அப்படின்ற ஒரு புத்தகம். சரிங்களா? மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய காந்தியோடைய சத்திய சோதனை புத்தகம். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஃபேமஸான அவருடைய புத்தகங்கள் பார்க்கப்படுது. ஸோ அப்பேற்பட்ட காந்தி அவர்கள் கிட்டத்தட்ட 30 ஜனவரி 1948 வந்து பாத்தீங்கன்னா நாதராம் கோட்சே அவர்களால் வந்து பாத்தீங்கன்னா சுட்டு கொல்லப்படுகிறார். சரிங்களா? இதை சார்ந்த மற்றது எல்லாமே நம்ம இன்பிட்வீன்ல லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் காந்தி அவர்கள் என்னென்னலாம் செய்திருக்காரு அப்படின்றத நம்ம ஏற்கனவே இருக்கக்கூடிய முந்தைய வகுப்புகள்ல கவர் பண்ணியிருந்தோம். சரிங்களா? அடுத்தது காந்தி அவர்களை தொடர்புற்று நமக்கு என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ல நமக்கு டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னொன்னா வந்து பார்ப்போம். சரிங்களா? இதுல ஒரு சில வேர்டிங்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கூல் புக்லயும் கிடையாது. ஒரு சில வேர்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்டர்நெட்ஸ்லயும் பெருசா அவைலபிள் இல்லை. அதனால இதை நீங்க ப்ரீவியஸ் இயர்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அதுக்கு அதிகமா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டு போங்க. ஏன்னா ரிப்பீட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அப்படின்னும் போது இதை நீங்க பார்த்தாலே போதுமானதா இருக்கும். சரிங்களா? ஹூ அட்டட் தி ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஆன் குவிட் இந்தியா மூவ்மெண்ட். சரிங்களா? வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து குறித்து இந்த வாசகத்தை யார் வந்து குறிப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சரிங்களா? The presence of British in India is an invitation to Japan to invade India. Their withdrawal removes that bait. அதாவது இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் இருப்பது ஜப்பானை இந்தியா மீது படையெடுத்து வருமாறு அழைப்புதல் போன்றதாகும். அவர்கள் வாபஸ் பெற்று சென்றால் இந்த அழைப்பு தேவையற்று போகும் என்ற வாக்கியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் குறிப்பிட்டது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்களால் குறிப்பிட்டது. அடுத்தது இது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதுதான். Do or die was one of the most powerful slogan of India's freedom struggle. Who gave it? இந்திய சுதந்திர போராட்டத்தில் நடைபெற்ற பொழுது செய் அல்லது செத்து மடி என்பது ஒரு முக்கிய முழக்கமாக இருந்தது. இது யார் கூறியது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள். இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு. மகாத்மா காந்தி அவர்களுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்காம இருக்கிறதுக்கும் இது ஒரு மேஜர் ரீசனு. ஏன்னா செய் அல்லது செத்து மடி அப்படின்ற ஒரு வாசகம் இடம்பெற்றுருச்சு அப்படின்றதுனால அமைதிக்கான நோபல் பரிசு வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மேடைகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு விமர்சனங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாதங்களும் எழுதிட்டு இருந்ததும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? அடுத்தது மகாத்மா காந்தி அவர்கள் எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா அசாசினேட் செய்யப்படுகிறார், எப்பொழுது படுகொலை செய்யப்படுகிறார்? ஜனவரி 30, 1948 வந்து பாத்தீங்க அப்படின்னா படுகொலை செய்யப்படுகிறார். ஜனவரி 30, 1948 காலகட்டங்கள்ல வல்லபாய் பட்டேலை சர்தார் என்று அழைத்தவர் யாரு? Who addressed வல்லபாய் பட்டேல் சர்தார் இன் பப்ளிக் மீட்டிங்? யார் சொல்லியிருக்கா? அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய காந்தி அவர்கள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாரு. சரிங்களா? Which round table conference was participated by காந்தி? எந்த வட்டமேசை மாநாடு காந்தி அவர்களால் வந்து பாத்தீங்க அப்படின்னா கலந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. முதலாம் வட்டமேசை மாநாடு நடக்குது. அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் சொல்லக்கூடிய சட்ட மறுப்பு இயக்கம் வந்து இங்க பீக்ல இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா இங்க காங்கிரஸோ காந்தியோ யாரும் போய் பங்கேற்கல. அங்க வந்து காங்கிரஸோ காந்தியோ அல்லாத ஒரு வட்டமேசை மாநாடு என்பது அதுல வந்து எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க முடிவு பண்றாங்க. அதனாலதான் வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம் மூலயமா எல்லாரையும் விடுவிச்சு 2வது வட்டமேசை மாநாட்டுக்கு காங்கிரஸ் உட்பட எல்லா தலைவர்களும் காந்தி எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா அங்க வர வைப்பாங்க. சரிங்களா? அதுவும் தோல்வியில முடியும் அந்த பேச்சுவார்த்தையும். இருந்தாலும் இவங்க எல்லாரும் போய் பங்கேற்று இருப்பாங்க. இவங்க எல்லாரும் போய் பங்கேற்ற மாநாடு எது? 2வது வட்டமேசை மாநாடு, 2வது கான்ஃபரன்ஸ், செகண்ட் கான்ஃபரன்ஸ். சரிங்களா? அது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுக்க. அடுத்தது நம்ம பார்க்க போற தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத். சரிங்களா? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் 1888 வந்து பாத்தீங்கன்னா மெக்கா சவுதி அரேபியால வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறந்திருப்பாரு. அபுல் கலாம் என்பது லார்ட் ஆஃப் டயலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து குறிப்பிடலாம். சரிங்களா? உரையாடல்களின் இறைவன் என்று அதற்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த அபுல் கலாம் ஆசாத் அப்படின்னாலே நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டிய ஒரு முக்கியமான விஷயம், கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் இந்த தனிநாடு கோரிக்கை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இந்தியா என்பது ஒரு நாடு, இந்த நாட்டை 2ஆக பிரிக்க கூடாது
அதாவது பாகிஸ்தான் சொல்லி தனியா பிரிக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த பிரிவினைக்கு ஒப்புக்கொள்ளாத ஒரே தலைவர் நம்ம சொல்லணும் அப்படின்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தான். எவ்வளவு பிரச்சனைகள் வந்ததுக்கு பின்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் பாகிஸ்தானை பிரிக்கிறதுக்கு ஒத்துக்கவே இல்லை. இவர் காங்கிரஸ்ல இருக்கும் பொழுதும் சரி, இவர் கடைசி வரைக்கும் அதை ஒப்புக்கொள்ளவே இல்லை. இந்து முஸ்லீமோட ஒரு யூனிட்டிக்காக கடைசி வரைக்கும் போராடிய ஒரு தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான். சரிங்களா, இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1912 காலகட்டங்கள்ல அல் ஹிலால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார இதழ், உருதுல இருக்கக்கூடிய ஒரு வார இதழை வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வராரு. இதுல முக்கியத்துவம் வாய்ந்த ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்து முஸ்லீம் யூனிட்டியை பத்தி இது அதிகமா பேசுறாரு. இந்து முஸ்லீமுடைய ஒரு ஒற்றுமைகள் பத்தி. இதை பின் நாட்கள்ல பேன் செய்யப்படுது, இதை வந்து பாத்தீங்கன்னா தடை செய்யப்படுது. அப்புறம் 1914 அல் பலாக் அப்படின்ற அதே கட்டமைப்போடு வேறு ஒரு பத்திரிகை பேரை வைத்து இவர் ஆரம்பிக்கிறாருங்க. சரிங்களா, ஏன்னா ஒரு பத்திரிகை நீங்க பேன் பண்றீங்க, நான் அந்த பத்திரிகை விட்டாதானே தப்பு, நான் என்னோட அதே சித்தாந்தம் இன்னும் போகலையே, என்னுடைய அதே சித்தாந்தத்தோட வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு பத்திரிகை நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல் பலாக் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு ஆரம்பிச்சிருப்பாரு. அது தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 1920 காலகட்டங்கள்ல ஜமியா மில்லா இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி வந்து ஆரம்பிக்கிறதுக்கு இவரு உதவி இருப்பாரு. சரிங்களா, அது இல்லாம நம்மளுடைய இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் சொல்லக்கூடிய ஒத்துழையாமை இயக்கத்துக்கும் ஆதரவு தெரிவித்த தலைவரா இவர் பார்க்கப்படுறாரு. 1923 ஐஎன்சியோடைய ஒரு தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. ஐஎன்சி மாநாட்டோடைய ஒரு தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு. ஒன் ஆஃப் தி யங்கஸ்ட் பிரசிடென்ட், ஒன் ஆஃப் தி யங்கஸ்ட், ரொம்ப இளமையான ஒரு தலைவராக ஐஎன்சில இவர் பார்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா, இவர் காந்தியோட உப்பு சத்தியாகிரகத்துல போராட்டத்துல ஈடுபட்டாரு. அந்த போராட்டத்தில் ஈடுபட்டதுனாலே இவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா அரஸ்டும் செய்திருக்காங்க. 1940 வந்து பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் உடைய தலைவராக வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறுப்பேற்று இருப்பாரு. ஏன்னா அப்ப அந்த காலகட்டங்கள்ல மாநாடு நடந்திருக்காது இல்லையா, மாநாடுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடந்திருக்காதுன்றதுனால அந்த காங்கிரஸ் உடைய தலைமை பொறுப்புலையும் வந்து இவர் இருந்தது. மாநாட்டுடைய தலைமை பொறுப்பு நான் சொல்ல வரல, ஏன்னா 41 காலகட்டங்கள்ல மாநாடுகள் நடந்திருக்காது. ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஆரம்பிக்கக்கூடிய வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு காங்கிரஸோட ஒரு தலைமை பொறுப்புலையும் இவரு இருந்திருக்காருங்க. சரிங்களா, இவருடைய ஒரு ஒர்க்ஸ் நம்ம சொல்லும் பொழுது பேசிக் கான்செப்ட் ஆஃப் குரான், குபார் இ காத்திர், தாசி வாஃபா, இந்தியா வின்ஸ் ஃப்ரீடம். சரிங்களா, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய முக்கியத்துவம் வாய்ந்த வேலைகளா பார்க்கப்படுதுங்க. சரிங்களா, அடுத்தது ராஜாஜி அவர்கள், ராஜகோபாலாச்சாரி அவர்கள். சரிங்களா, ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கல்கத்தா மாநாட்டுல 1906 பங்கேற்று இருப்பாரு. சரிங்களா, அதே போல வந்து பாத்தீங்கன்னா சூரத் செஷன்ல நம்ம சூரத் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, சூரத் பிரிவினை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டோம் இல்லையா, அந்த மாநாடு 1907 வந்து பாத்தீங்க அப்படின்னா பங்கேற்று இருந்திருப்பாரு. சரிங்களா, ஏன்னா காங்கிரஸ்ல வந்து நீண்ட ஆண்டு காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா பணியாற்றி இருந்திருப்பாரு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா காந்தி அவருடைய மிகப்பெரிய ஒரு ஃபாலோவரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரும் இருந்தாரு. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் 1923 சௌரி சௌரா இன்சிடென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வராஜ்ய பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு சித்தரஞ்சன் தாஸ், மோதிலால் நேரு போன்றவர்கள் வந்து ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறாங்க. ஆனாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நோ சேஞ்சஸ், அதாவது அணி மாற்றம் இல்லாதவர்களாக காந்தியடிகளை பின்பற்றி சர்தார் வல்லபாய் பட்டேல் உட்பட ராஜாஜி கூட நின்றுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் காந்தியோட நின்று இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா, அதையுமே நோட் பண்ணி வச்சுங்க. இவர் காந்தி அங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா தண்டி வரைக்கும் மார்ச்சுக்கு போனாரோ சபர்மதி ஆசிரமத்துல இருந்து, அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரும் இந்த உப்பு வரியை உடைக்கணும்ன்றதுக்காக திருச்சி முதல் வேதாரண்யம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய தோழர்கள்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு இந்த போராட்டத்துக்கு போனது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க 1919 நடக்கக்கூடிய இந்த மின்டோ மார்லி மணிக்கும் 1919 நடக்கக்கூடிய இந்த மாண்டேக் ஜேம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா ஈடுபாடு இல்லாததுனால காங்கிரஸ் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். 1935 சைமன் கமிஷனோட ஒரு முடிவுகளாக நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்திருக்கும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராவின்சியல் அட்டானமி, மாகாணங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுயாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அறிவுறுத்தி இருப்பாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா 1937 காங்கிரஸ் வந்து எலெக்ஷன்ல நின்று இருக்கும். அப்படி நிக்கிற பட்சத்துல மெட்ராஸ் மாகாணத்துல வந்து ராஜாஜி அவர்கள் போட்டிட்டு இருப்பாரு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெயிக்கவும் செய்திருப்பாங்க. அவங்களோட வெற்றியை தொடர்ந்து மெட்ராஸ் பிரீமியராக 1937 காங்கிரஸ் கட்சியோடைய ராஜாஜி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொறுப்பேற்று இருப்பாரு. சரிங்களா, அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய பதவியை 1939 எல்லாரும் ரிசைன் பண்ணும்போது அவருமே ரிசைன் பண்ணியிருப்பார். ஏன்னா தன்னுடைய பர்மிஷன் இல்லாம தன்னுடைய நபர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஆட்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டீரியலையும் மென்னி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய போர்களுக்கு உபயோகப்படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில, கண்டனம் தெரிவிக்கிற வகையில இவங்க தன்னுடைய ஆட்சியை வந்து ராஜினாமா செய்வாங்க. காங்கிரஸ் ஆட்சி ராஜினாமா செய்யும். அதே நாளன்னைக்கு இவருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜினாமா செய்யறாருங்க.
இந்தியாவுடைய ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரலா வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் தான் இருந்திருப்பாரு. அதை தொடர்ந்து அந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துடப்பட்டோம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இண்டிபெண்டன்ட் இந்தியா வந்ததுக்கப்புறம் அந்த போஸ்டிங்கை வந்து அந்த ஒரு போஸ்டிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துரும். ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கக்கூடியதுல இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்பாருங்க. 1952 மறுபடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய மினிஸ்ட்ரி வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஏன்னா 37 நீங்க பாத்தீங்க, தொடர்ந்து 1952 வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரோட ஆட்சி மறுபடியும் ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா சில திட்டங்களுக்கு வந்து இவர் கொண்டு வந்திருப்பாரு. அதுல ஒரு திட்டங்கள்ல ஒண்ணுதான் வந்து பாத்தீங்கன்னா குலக்கல்வி திட்டம். நிறைய நல்ல நல்ல திட்டங்கள் எல்லாம் இவர் கொண்டு வந்திருப்பாரு. சரிங்களா? அது திட்டங்கள் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா வரி வந்து வசூலிக்க வகையில, நாட்டுக்கு வருமானம் சேர்க்கக்கூடிய வகையில, இந்த மாதிரி நிறைய வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாரு. ஆனா அதெல்லாம் தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் கொண்டு வந்த இந்த குலக்கல்வி திட்டம் என்பது நிறைய பேரால எதிர்க்கப்பட்டது. இவரு இருக்கக்கூடிய காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்களே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் வந்து சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எல்லாரையும் சமநிலையில வைத்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அந்த கட்சியில இருக்கக்கூடிய காமராஜர் உட்பட எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தந்தை பெரியார் வலுத்த ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜாஜி அவர்கள் தன்னுடைய முதலமைச்சர் பதவியை 1954 இப்படி ஒரு திட்டம் கொண்டு வந்துட்டோம், இதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய எதிர்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பதவியை வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜினாமா செய்யறாருங்க. தன்னுடைய ராஜினாமாவை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா காமராஜர் அவர்கள் இவர் வகித்த அந்த பதவியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இடம்பெறாரு. யாரு? நம்மளுடைய ராஜாஜி அவர்கள் இருந்த அந்த பதவியில வந்து பாத்தீங்க அப்படின்னா காமராஜர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பதவிக்கு வராருங்க. சரிங்களா? அது வரைக்கும் அதுக்கப்புறத்துல இருந்துதான் காமராஜர் என்ன பண்ணுவாரு, 9 ஆண்டுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பதவியில இருந்திருப்பாரு. ஏன்னா 54 இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது அந்த 63 காலகட்டங்கள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய காமராஜர் அவர்கள் வந்து அந்த பதவியில இருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? 62 இந்த காலகட்டங்கள் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? இது ஒண்ணு நோட் பண்ணி வச்சுங்க. இவரு ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் காங்கிரஸ்ல இருந்து வெளியேறிக்கிறதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வதந்திரா பார்ட்டி, நல்லா புரிஞ்சுங்க, ஸ்வராஜ்ய பார்ட்டி கிடையாது, ஸ்வதந்திரா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியும் வந்து பாத்தீங்க அப்படின்னாலும் இவரை நியமிச்சிருக்காரு. இவரு ஒரு பார்ட்டி, சுதந்திரா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியும் நியமிச்சிருக்காரு. நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருப்பாரு நம்மளுடைய ராஜாஜி அவர்கள். அதுல சக்கரவர்த்தினி திருமகள், வியாசர் விருந்து, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான படைப்புகளாக இவர் வந்து பார்க்கப்படுது. அதே மட்டும் இல்லாம கீதைக்கும் உபநிடதங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில அறிவுரைகளையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்க ஒரு விளக்க உரைகளையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு ஏற்றி இருப்பாருங்க. அதையும் நோட் பண்ணி வச்சுக்க. இவருக்கு 1955 ஆண்டு அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரத ரத்னா விருதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கு? நம்மளுடைய ராஜாஜி அவர்களுக்கு பாரத ரத்னா விருதும் வந்து பாத்தீங்க கொடுக்கப்பட்டது. 1972 டிசம்பர் 25 அன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மரணிக்கிறாருங்க. சோ இவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப அதிகமா வந்து என்னன்னு சொல்லி சொல்லுவோம், ராஜாஜி அவர்களை, ராஜகோபாலாச்சாரி அவர்களை நம்ம வந்து சாணக்கியர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குறிப்பிடும். ஏன்னா அதிகமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல் தந்திரம் மிக்க ஒரு நபராக இவர் வந்து பார்க்கப்படுறாரு. சரிங்களா? ஒரு ராஜதந்திர திறமை மிக்கவராக, ஒரு டிப்ளமேட்டிக் ஸ்கில்ஸ் மிக்க ஒரு நபராக இவர் பார்க்கப்பட்டதால சாணக்கியா என்ற ஒரு சிறப்பு பெயரும் வந்து பாத்தீங்கன்னா ராஜாஜி அவர்களுக்கு உண்டுங்க. சரிங்களா? அதனால அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. ராஜாஜி சார்ந்து இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருக்காங்க. மேட்ச் த ஃபாலோவிங்ல எது வந்து பாத்தீங்கன்னா சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இது ராஜாஜி மட்டும் இல்லாம மத்த எல்லாத்தையும் சார்ந்து இருக்கக்கூடியது. இப்போ ராஜாஜி ப்ரோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாற்றம் வேண்டுவோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜாஜி மாற்றம் வேண்டுவோரா? நிச்சயமா கிடையாது. ஏன்னா நோ சேஞ்சஸ் லிஸ்ட்ல வந்திருப்பாரு. நம்மளுடைய சித்தரஞ்சன் தாஸ், அதே போல மோதிலால் நேரு அவர்கள், இவங்களாம் தான் ப்ரோ சேஞ்சஸ். 1923 ஜனவரி காலகட்டங்கள்ல இவங்க தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியேறிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, ஸ்வராஜ்ய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி நிறுவாங்க. ஆனா வல்லபாய் பட்டேல், ராஜாஜி அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நோ சேஞ்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் விரும்பாதோர் அந்த ஆளுநே வந்து பாத்தீங்கன்னா இருந்திருப்பாருங்க. அப்போ இதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லிடலாம், ராஜாஜி அவர்கள் வந்து நோ சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு இது வந்து தப்பான பேர் அப்படின்னு சொல்லிடலாம். வாஞ்சிநாதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராபர்ட் வில்லியம் ஆஷ் அவர்களை, சோ வந்து அவரை வந்து பாத்தீங்கன்னா கொல்றதுக்காக தான் போயிருப்பாரு. சோ அது வந்து ஒரு கரெக்டான ஒரு மேட்சிங் பேரா இருந்திருக்கும். கே காமராஜர் அவர்கள் வரும்போது முதலமைச்சரா இருந்தாரு. ஆனா எந்த ஆண்டு? 1952 கேட்டீங்கன்னா அது கிடையாது, 1954. சரிங்களா? ஏன்னா நம்ம இப்பதான் வந்து பார்த்தோம், ராஜாஜி அவர்களை வைத்து நம்ம சொல்லிடலாம். ராஜாஜி 1952 தான் வந்திருப்பாரு, 54 ரிசைன் பண்ணிருப்பாராச்சு, அதை வச்சு நம்ம சொல்லிருக்கலாம். சத்தியமூர்த்தி வந்து பாத்தீங்கன்னா மேயர் ஆஃப் மதுரை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த தருவமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தவறானதுங்க. சரிங்களா? அப்போ இதுல சரியானது வந்து பாத்தீங்கன்னா 2 மட்டும் தான். சோ அதை வச்சு அவங்க சொல்லிடுவாங்க. மற்ற 3 வந்து தவறானது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ராஜாஜி வச்சு நம்ம ஓரளவுக்கு இந்த ஆன்சரை கவர் பண்ணிட முடியும். இது சரியா ஸ்கிரீன்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேட்காதீங்க. ஏன்னா நான் இது நிறைய முறை சொல்லியிருக்கேன்.
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வைக்கும் பொழுது இதை நான் வந்து காப்பி பண்ணி, அதாவது கட் பண்ணி தான் வந்து பேஸ்ட் பண்ற மாதிரி இருந்திருக்கும். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்க டவுன்லோட் பண்ணி பிபிடியில் பார்க்கும்போது புரியும். நேரா ஸ்கிரீன்ல பார்க்கும்போது இந்த ஒரு ஸ்லைடு புரியலன்றதால ஸ்லைடு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க, சரிங்களா? ஏன்னா மற்ற வேர்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியுற மாதிரி டைப் பண்ணி ஃபாண்ட் பெருசாக தான் வச்சுட்டு வந்திருப்பேன். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படியே கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிறத கிராப் பண்ணி போட்டிருக்கேன்றதுனால அதுக்கு வந்து பெருசா பார்க்காதீங்க, சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போற தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஸோ இந்திய தேசிய ஒரு ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போதே நம்ம வந்து பார்த்துட்டு இருப்போம், சரிங்களா? இந்தியன் நேஷனல் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கும்போதே நம்ம வந்து நேதாஜி அவர்களை கவர் பண்ணியிருப்போம். இருந்தாலும் தனியா ஒரு முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்துருவோம், சரிங்களா? 23 ஜனவரி 1897 கட்டாக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பராக்கிரம் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். இவருடைய பிறந்த தினத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 23 ஜனவரி 1897 வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பராக்கிரம் திவாஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவருடைய பிறந்த அந்த நாள் அன்று, சரிங்களா? அது ஒரு ஞாபகம் வச்சுங்க. இவர் வந்து இந்தியன் சிவில் சர்வீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளியர் பண்ணிருப்பாரு. ஆனா உடனே வந்து பாத்தீங்கன்னா ரிசைனும் பண்ணிடுவாரு. அதுல வந்து இருக்க மாட்டாரு, அந்த பதவியில நீண்ட காலம் இருக்க மாட்டாரு, சரிங்களா? நம்மளுடைய நேதாஜி அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா விவேகானந்தருடைய சித்தாந்தத்தால் வந்து அவருடைய கொள்கைகளால் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருமளவுல ஈர்க்கப்பட்ட ஒரு நபராக பார்க்கப்படுகிறார், சரிங்களா? இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தெரியாம இருந்துடக்கூடாது. இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுங்க. அதே போல நம்மளுடைய சித்தரஞ்சன் தாஸ், சிஆர் தாஸ் அவர்கள் இருக்காரு இல்லையா, அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேதாஜியோடைய ஒரு பொலிட்டிக்கல் குருவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா கருதுறாரு. ஒரு அரசியல் தலைவராக, சரிங்களா, ஒரு அரசியல் குருவாக வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரை பாக்குறாரு அப்படின்னா சிஆர் தாஸ் அவர்களை நம்மளுடைய நேதாஜி அவர்கள் பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருப்பாரு. அவருடைய இந்த தாஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் எடிட்டராகவும் பணியாற்றியது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்வர்டு, அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்திருப்பாரு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு சொந்தமா ஒரு பத்திரிகை ஆரம்பிச்சதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம், சரிங்களா? அதற்கு பேர் என்ன? ஸ்வராஜ், சரிங்களா? முதல்ல வந்து அவருடைய பத்திரிகைகள்ல இவர் பணியாற்றினாரு. அதை தொடர்ந்து பின்னாட்கள்ல இவரே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்திரிகையும் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருப்பாரு. அதற்கு பேர் ஸ்வராஜ், சரிங்களா? அதை நோட் பண்ணி வச்சுங்க. முழுக்க முழுக்க பூர்ண ஸ்வராஜ்யத்துக்கு ஆதரவு தெரிவித்த ஒரு தலைவராக நேதாஜி அவர்கள் பார்க்கப்படுகிறார், சரிங்களா? அப்போ மோதிலால் நேரு ரிப்போர்ட்டை வந்து இவர் எதிர்க்க ஆரம்பிக்கிறார். ஏன் மோதிலால் நேரு ரிப்போர்ட்டை எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு? முதல்ல சொல்லிட்டு பூர்ண ஸ்வராஜ்யத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. பூர்ண ஸ்வராஜ்யம்னா என்ன? இனிமேல் எங்களுக்கு டொமினியன் அந்தஸ்தெல்லாம் தேவை கிடையாது, நீங்க வந்து முழுக்க எங்களை விட்டு போயிடுங்க, அதாவது யார் ஆங்கிலேயர்களை பார்த்து நீங்க முழுசா எங்களை விட்டு போயிடுங்க, நாங்களே எங்களை ஆட்சி செய்வதற்கான ஒரு வல்லமை எங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் தான் நம்ம வந்து பூர்ண ஸ்வராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்ப டொமினியன் அந்தஸ்து அப்படின்றது எங்களுக்கு ஒரு டொமினியன் ஸ்டேட்டஸ் கொடுத்துருங்க, எங்களை நாங்களே ஆட்சி செய்துக்கிறோம், ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய காலனித்துவ நாடுகள்ல நாங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டொமினியன் ஸ்டேட்டஸ் சொல்றதுதான் மோதிலால் நேரு ரிப்போர்ட்ல சொல்லியிருப்பாங்க. நேரு ரிப்போர்ட் 1928 படிச்சிருப்போம் இல்லையா? அதை தொடர்ந்து அதற்கு ரொம்ப எதிர்ப்பு வலுப்பெற ஆரம்பிச்சது. அதற்கு காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய லெப்டிஸ்ட்ல இருக்கக்கூடியவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இடதுசாரிகள் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நம்ம இனிமேலும் டொமினியன் ஸ்டேட்டஸ் கேட்டுக்கிட்டு இருக்கணும், டொமினியன் அந்தஸ்து நம்ம ஏன் கேட்கணும், நம்ம பூர்ண ஸ்வராஜ்யத்தை நோக்கி போவோமே அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து அந்த காலகட்டத்துல பேசப்படுது. இது வந்து ஒரு விரிசலை ஏற்படுத்திடும், ஏன்னா காங்கிரஸுக்கு இடையே இது ஒரு விரிசலை ஏற்படுத்திடும், மறுபடியும் காங்கிரஸ் இரண்டாக பிளவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்பவே என்ன முடிவு பண்றாங்க, மோதிலால் நேரு ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் உடனே இதுக்கப்புறம் வந்து லெப்டிஸ்டுகள் அதிகமாக வந்து பாத்தீங்கன்னா ஈர்ப்படையக்கூடிய நேரு அவர்களை, அதாவது யாரு, ஜவஹர்லால் நேரு அவர்களை அடுத்த காங்கிரஸ்ல கொண்டு வரும், அடுத்த மாநாட்டு தலைவராக கொண்டு வரும், நீங்க அடுத்து என்ன முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவோம். அது தொடர்ந்துதான் என்ன நடக்கும், 1929 லாகூர் மாநாட்டுல யாரை கொண்டு வருவோம், நம்மளுடைய ஜவஹர்லால் நேரு அவர்களை கொண்டு வரும், சரிங்களா? அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அவர் வந்து பூர்ண ஸ்வராஜ்யம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு தீர்மானம் வந்து ரெசல்யூஷன் வந்து கிளியர் பண்ணப்படும். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய தேசிய கொடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்றப்பட்டிருக்கும், சரிங்களா? நம்மளுடைய ராபி நதி கரை ஓரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 26 அன்று தேசிய கொடி ஏற்றப்பட்டிருக்கும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து படிச்சிருப்போம், சரிங்களா? அதுக்கு முன்னதாகவே தேசிய கொடி ஏற்றப்பட்டிருக்கும். பட் அந்த நாளை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பூர்ண ஸ்வராஜ் டேவா வந்து டிக்ளரும் பண்ணிருப்பாங்க, சரிங்களா? அதையுமே வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் இந்த சால்ட் சத்தியாகிரகல சிவில் டிசோபீடியன்ட் மூவ்மெண்ட்ல நம்மளுடைய இந்த சட்ட மறுப்பு இயக்கத்துல ஒரு பகுதியா இருக்கக்கூடிய சால்ட் சத்தியாகிரகத்திலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் குரல் கொடுத்திருப்பாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இதோடைய ஒரு துவக்கத்துல இவர் குரல் கொடுத்திருந்தாலும் பின்னாட்கள்ல காந்தி இர்வின் ஒப்பந்தத்தோட ஒரு முடிவா
இதை சஸ்பெண்ட் பண்ணிட்டு தானே அங்க இரண்டாவது வட்டமேசை மாநாட்டுக்கு போயிருப்பாங்க. அப்ப ஏன் இதை சஸ்பெண்ட் பண்ணீங்க? நீங்க காந்தி இருவின் ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொண்டிருக்க கூடாது. இதை நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணி, ஏன்னா இது ரொம்ப வலுவா இருக்குன்றதுனாலதானே அவங்க வந்து நம்ம கிட்ட இறங்கி வந்து பேசி அங்க கூப்பிடுறாங்க. இதை நம்ம வந்து கண்டினியூ பண்ணியிருக்கணும், இதை நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்று இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒரு அதிருப்தியும் தெரிவிச்சிருப்பாரு. சரிங்களா? ஏன் நீங்க இதை சஸ்பென்ஷன் பண்ணீங்க அப்படின்றதுக்கு ஒரு அதிருப்தியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெரிவிச்சிருப்பாரு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய மற்ற லெப்டிஸ்ட் தலைவர்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்திருக்காரு. ஜவஹர்லால் நேரு அவர்கள், நம்மளுடைய எம்.என். ராய் அவர்கள், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா இதோட நிறுவனத்துல இருக்கக்கூடிய எம்.என். ராய் அவர்கள், இவங்க எல்லாருக்கூடையும் அதிக தொடர்புடையவராக நம்மளுடைய நேதாஜி அவர்கள் பார்க்கப்படுறாருங்க. அதோட 1938 வந்து பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸோட எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாரு. காங்கிரஸ் எலெக்ஷன்ல ஜெயிச்சு இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாநாட்டோடைய தலைவரா, ஹரிபுரா மாநாட்டோடைய தலைவரா பொறுப்பேற்கிறாரு. 39 மறுபடியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரிபுரால வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் ஜெயிக்கிறாரு. ஆனா என்ன அப்படின்னா நிறைய காந்தியோட இருக்கக்கூடிய கருத்தியல் வேறுபாடுகள் காரணமாக இவர் அங்க இருந்து ராஜினாமா பண்ணிட்டு வெளியே வந்துருவாரு. அதே பதவிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ராஜேந்திர பிரசாத் அவர்களை மீண்டும் வந்து நியமிக்கிறாங்க. சரிங்களா? அதையுமே நோட் பண்ணி வச்சுங்க. சரிங்களா? இவர் வெளியே வராரு. 1939 வெளியேறி வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற ஒரு கட்சியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படின்ற ஒரு பார்ட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? இது எதற்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேஜரா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த கட்சியிலிருந்து வெளியேறிட்டோம், இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். என்னுடைய முழு பொலிட்டிக்கலை நான் எங்க எடுத்துட்டு போய் சேர்க்கிறது? சரிங்களா? என்னோட அரசியல் இருக்கக்கூடியதுல என்னுடைய மேஜரா நான் வந்து லெப்டிஸ்டா கொஞ்சம் இருக்கேன். அதனால என்னோட சித்தாந்தத்துக்கு பின்பற்றக்கூடிய ஒரு கட்சி தேவைப்படுது அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு இங்க இருந்து, அதாவது 1939 உலகப்போர் ஆரம்பிக்கும் பொழுது, இரண்டாம் உலக போர் ஆரம்பிக்கும் பொழுது நம்ம வந்து இந்த நேரத்துல வந்து ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்றது தெளிவா இருக்கிறாரு. ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிடணும்ன்றதுலையும் தெளிவா இருக்கிறாரு. முதல்ல வந்து இவருடைய பிளான் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ரஷ்யாவோட சேர்ந்து போர் செய்யணும். ஏன்னா ரஷ்யா வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களை கொண்டது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யாவோட சேர்ந்து போர் செய்யணும் முடிவு பண்றாரு. ஆனா ரஷ்யா பின்னாட்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வல்லமை மிக்க நாடுகளுக்கு இடையே வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சிடும். அதாவது ஜெர்மனிக்கு எதிராக வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரிட்டிஷ்க்கு ஆதரவா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவும் வந்துடும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு போக மாட்டாரு. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சிங்கப்பூர் வழியா டிராவல் பண்ணி ஜப்பானீஸ்க்கு போய் ரீச் ஆயிருப்பாரு. ஜெர்மனுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. ஆக்சிஸ் போர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அங்க இருந்து படைகளை மோகன் சிங் ஏற்கனவே திரட்டி வார் பிரசனஸ் வச்சு திரட்டி வச்சிருந்திருப்பாரு. அப்ப சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை வந்து பாத்தீங்கன்னா கைப்பற்றுறதுக்கு இவர் உதவ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவர் ஃபேமஸான ஒரு கோட் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா டெல்லி சலோ. ஏன்னா இங்க இருந்து நம்ம டெல்லி போவோம், அங்க இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களை அடித்து விரட்டி விட்டு நம்ம வந்து நம்மளோட இந்தியாவை வந்து கைப்பற்றுவோம். சரிங்களா? ஒரு இண்டிபெண்டன்ட் இந்தியாவை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்போ எல்லா தலைவர்களும் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரத்துக்காக தான் போராடினாங்க. ஆனா அவங்க போராடக்கூடிய வழி என்பது வெவ்வேறு மாதிரி இருந்தாரு. ஒருத்தர் நம்ம அரசியல் கட்டமைப்புகளை வைத்து ஒரு லா பாஸ் பண்ணி கொண்டு வரணும். ஒருத்தர் நம்ம உட்கார்ந்து போராட்டம் பண்ணி ஒரு அமைதியான முறையில அந்த போராட்டத்தை முற்படுத்தி அவங்கள வெளியேற செய்யணும். ஒருத்தர் இதுக்கப்புறம் நான் வந்து அமைதியா இவங்கள்ட்ட சொன்னா கேட்க மாட்டாங்க, இவங்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து இவங்களை அங்கிருந்து விரட்டி அனுப்பிச்சா மட்டும்தான் என்னால என்னோட இந்தியாவை என்கிட்ட கைப்பற்ற முடியும் அப்படின்னு இன்னொரு தலைவர் நினைக்கிறாரு. அப்ப எல்லா தலைவர்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஒரு இண்டிபெண்டன்ட் இந்தியாவை விரும்புறாங்க. ஆனா வெவ்வேறு வழிகள்லயா தான் இருந்ததே தவிர்த்து மற்றபடி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றங்கள் கிடையாது. சரிங்களா? அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு அசாதி ஹிந்து கவர்மெண்ட், சரிங்களா, அதை வந்து அறிவிக்கிறாருங்க. எப்போ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 21 அக்டோபர் 1943 காலகட்டங்கள்ல அறிவிச்சிருப்பாரு. இந்திய தேசிய நம்மளுடைய ராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய இந்தியன் நேஷனல் ஆர்மி இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளுடைய மோகன் சிங் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய இந்தியன் பிரசனர்ஸ், வார் பிரசனர்ஸ் இருந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் ஆரம்பிச்சிருப்பாரு. அதுக்கு பின்னாட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் தலைமையேற்று இருப்பாரு. யாரு? நம்மளுடைய நேதாஜி அவர்கள் தலைமையேற்று அவங்களுக்கு முன்மாதிரியாகவும் இருந்திருப்பாருங்க. அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்மளுடைய பார்டர்ஸ்ல, இந்தியாவுடைய ஒரு பார்டர்ல இம்பால்ல வந்து போராட்டிக்கிட்டு இருக்கும்போது ஜப்பானியர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரணடைஞ்சிருவாங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட வீழ்ச்சி, ஜெர்மனியோட வீழ்ச்சி, ஜப்பானுடைய ஒரு அட்டாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட வீழ்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா நடந்திருக்கும். அவங்களுடைய சரண்டருக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இம்பால்ல நம்மளுடைய வீரர்களுடைய ஒரு சரண்டர் என்பது நடந்திருக்கும். அவங்களுடைய ஒரு சரணடைதல் நடந்ததுக்கு பின்னால வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள், இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய அதை போற ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாரும் கைது செய்து இங்க ட்ரையலுக்கு கொண்டு வருவாங்க. அதுதான் INA ட்ரையல். அதை நம்ம வந்து ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்திருந்தோம். சரிங்களா? இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் அங்க தாய்வான்ல வந்து இவருடைய பிளேன் வந்து கிராஷ் ஆனதாக ஒரு தகவல் இருக்குங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றத நமக்கு
ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு ஆத்தன்டிகேட்டடான சோர்ஸ் நம்ம கிட்ட கிடையாதுங்க. அந்த காலகட்டத்தில் இம்பாலுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தாய்வானுக்கு இவர் பயணிக்கும் பொழுது ஒரு பிளேன் கிராஷ் ஒன்று நடந்ததாக குறிப்பிட்டிருப்பாங்க. அது வரைக்கும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டா போதுமானதா இருக்கும். சரியா? அவரை வைத்து இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, சுபாஷ் சந்திர போஸ் வைத்து இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சிஆர் தாஸ், whom did சிஆர் தாஸ் appointed as an executive officer when he became the mayor of கல்கத்தா? கல்கத்தாவின் மேயரான பிறகு சிஆர் தாஸ் யாரை தீர்மானங்களை நிறைவேற்றும் அதிகாரியாக நியமித்தார் அப்படின்னு சொல்லி பாருங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். சில விஷயங்கள் நமக்கு வந்து நம்ம படிக்கல அப்படின்னாலும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ஐடியா, ஒரு கெஸ்ஸிங் தான். ஏன்னா சிஆர் தாஸ் பொலிட்டிக்கல் குருவா வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்திருக்காரு யாரு, நம்மளுடைய சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அவருடைய இதழ்கள்ல பணியாற்றி இருக்காரு. அப்ப இவங்க 2 பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு லிங்க் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு கெஸ் வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு எளிமையா இருக்கும். சரியா? அடுத்தது, who said give me blood and I would give you freedom? அதாவது ரத்தத்தை தாருங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என கூறியவர். ஏன்னா அங்க வார் பிரசன்ஸ் வைத்துக்கிட்டு இருக்கும் பொழுது, அதாவது மற்ற இந்தியர்களை பார்த்து இவர் கேட்ட விஷயம், ரத்தத்தை தாருங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை தருகிறேன் என்று யார் கூறியது? இது யாரோட வாசகம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய வாசகம் தாங்க. ஏன்னா கண்டிப்பா காந்தி இதை சொல்லியிருக்க மாட்டாரு, நேரு இதை சொல்லியிருக்க மாட்டாரு. ஸோ அதை வச்சு மீதி இருக்கக்கூடிய கெஸ்ஸிங்ஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சுபாஷ் சந்திர போஸ்ன்றது சரியான பதிலா இருக்கும். ஆனா 2 முறை கேள்வியை கேட்டாங்க, இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஒரு வேளை இதை 3வது முறையா கேள்வியை கேட்கறாங்க அப்படின்னா நிச்சயமா இதை நம்ம போடணும். சரிங்களா? அடுத்தது, சுபாஷ் சந்திர போஸ் went to which place after the surrender of Japan to the Allies in the Second World War? 2ஆம் உலக போர் ஜப்பான் தேச நாடுகளிடம் சரணடைந்த பின்பு சுபாஷ் சந்திர போஸ் எங்கு சென்றார் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. தாய்பேயின் ஃபோர்மோசா. சரிங்களா? இங்கதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரு சென்று இருக்காருன்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? அது ஒன்றும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தொடர்ந்து இந்த பட்டியலில் நம்ம அடுத்து யாரை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முத்துலட்சுமி அம்மையார் அவர்களை தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்க போறோம். சரிங்களா? முத்துலட்சுமி அம்மையாரு 30 ஜூலை 1886 புதுக்கோட்டை மாவட்டத்துல பிறந்திருப்பாங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மெடிசன் முடிச்ச ஒரு முதல் பெண்மணியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் பார்க்கப்படுறாங்க. சரிங்களா? 1923 காலகட்டங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஒரு சிஸ்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேன்சரால வந்து பாத்தீங்கன்னா இறந்துருவாங்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே இந்த நிலைமை வந்துடக்கூடாது, கேன்சரை புற்றுநோயை நம்ம முற்றிலும் விளக்கணும், அதை அழிக்கணும்ன்ற ஒரு குறிக்கோள் வந்து அவங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும். அதனால ஒரு கேன்சர் ரிலீஃப் இன்ஸ்டிடியூட்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கேன்சருக்காக, ஒரு புற்றுநோய்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையை ஆரம்பிக்கிறாங்க. எப்போ அப்படின்னா 1949 காலகட்டங்கள்ல எந்த இடத்துல இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கப்படுது? நம்மளுடைய அடையாறுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கேன்சர் இன்ஸ்டியூட் வந்து ஒண்ணு கொண்டு வராங்க. சரி, அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு முயற்சிகளுக்கு அப்புறம் இந்த ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வரப்படுது. தன்னுடைய வாழ்நாள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து எதற்காக செலவித்திருக்காங்க அப்படின்னா இந்த தேவதாசி முறை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த நம்ம ஊருக்கு கிராமப்புறங்கள்ல சொல்லும் போது பொட்டு கட்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறையை வந்து சொல்லுவோம். அந்த பிற்போக்குத்தனமான ஒரு முறையை வந்து ஒழிப்பதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்நாள்ல வந்து ரொம்ப அதிகமாக செலவழித்த ஒரு வீர பெண்மணி வந்து யாரு அப்படின்னா நம்மளுடைய முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் தாங்க. சரிங்களா? அவங்க வந்து அந்த முறைக்கு எதிர்த்து நிறைய போராட்டங்கள் மேற்கொண்டாங்க. அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல, நம்மளுடைய தமிழ்நாடு சட்டமன்ற குழுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல் பெண்மணியாகவும் அவங்க தான் பார்க்கப்படுறாங்க 1929 காலகட்டங்கள்ல. அதை தொடர்ந்து அவங்களும் அந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு ஆக்ட், ஒரு பில்லுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வருவாங்க, ஒரு மசோதா கொண்டு வந்திருப்பாங்க. அதற்கு பின்னாட்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னா இவங்க கொண்டு வந்த டேட் எனக்கு தேவையில்லை, எப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு இது சட்டமாக மாறும் என்று நீங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? அதாவது தேவதாசி ஒழிப்பு முறை, அபாலிஷன் ஆஃப் தேவதாசி, இந்த பில்லு வந்து எப்ப சட்டமா மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வகுப்புகள்ல ப்ரீவியஸ் செஷன்ஸ்ல நான் இதை பத்தி சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதை ஒண்ணு பாத்துங்க. அதே போல ஆல் இண்டியா உமன் கான்ஃபரன்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி, அதாவது இந்தியா மகளிர் மாநாட்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1930களில் பூனேல இவங்க ஆர்கனைஸ் பண்ணது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? அவ்வை இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தோம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்ராஸ்ல சாந்தோம்ல வந்து அவ்வை இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ஃபனேஜையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 1968 தன்னுடைய 82வது வயதுல மரணிச்சிருக்காங்க. யாரு அப்படின்னா நம்மளுடைய டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போறது யாரு, நம்ம லிஸ்ட்ல கடைசியா இருக்கக்கூடியது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்த அம்மையார் அவர்கள். சரிங்களா?
மூவலூர் ராமாமுரி அம்மையார் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய கட்சியில வந்து இணைஞ்சிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் ஒண்ணு உருவாக்குறாங்க. என்ன கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இசை வெள்ளாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொண்டு வராங்க. எப்போ அப்படின்னா 1923 மிகப்பெரிய அளவுல இந்த மாநாடு கொண்டு வரப்படுது. இந்த மாநாட்டுல வந்து நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த தலைவர்கள் பங்காற்றுறாங்க. அப்படி வந்தவங்க யார் யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருவிக அவர்கள், பெரியார் அவர்கள், எஸ் ராமநாதன் அவர்கள், மயூராமணி அவர்கள், சின்னையா பிள்ளை, மயூராமணி பிள்ளை, சின்னையா பிள்ளை, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வராங்க. இது எதற்காக? ஏன்னா இந்த குறிப்பிட்ட சமூகத்திலிருந்து வரக்கூடியவர்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம முன்னாடி பார்த்தோம்ல இந்த தேவதாசி முறை, அதற்காக பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பெண்களை இன்னும் அடிமையாக வைத்திருக்க இந்த முறையை பயன்படுத்துறாங்க. இன்னும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்களை சுரண்டலுக்கு உட்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு எந்த அளவுக்கு முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் போராடினாங்களோ அதே அளவுக்கு இன்னும் சொல்ல போனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்மளுடைய சட்டமன்றங்கள்ல அது போன்ற இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தலைவர்களுக்கு மத்தியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற வகையில செய்தாங்க. ஆனா பொதுமக்களுக்கு இடையே நம்மளுடைய சாதாரண இருக்கக்கூடிய நம்மளுடைய பொதுமக்களுக்கு இடையே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸை எடுத்துட்டு போனது, ஒரு கிரவுண்ட் லெவல்ல எடுத்துட்டு போனது யாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்த அம்மையார் அவர்கள். அதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா போராட்டத்துல ஈடுபடும் பொழுது வந்து அவங்க வந்து கஷ்டப்படுத்தப்பட்டிருக்குன்றது, நிறைய இன்னல்களை அனுபவிச்சிருக்காங்கன்றதெல்லாம் எல்லாமே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஆனா அதெல்லாம் தாண்டி இவங்க போராட்டம் பண்ணாங்க. அதோட ஒரு விளைவாதான் முத்துலட்சுமி அம்மையாருடைய ஒரு இந்த அபாலிஷன் ஆக்ட் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல பில்லா வந்திருக்கும், பின் நாட்கள்ல வந்து அது சட்டமாக மாற்றப்பட்டதும் கொண்டு வரப்பட்டது. இவங்களுடைய பங்களிப்பும் அதுல இம்பார்ட்டன்டான ஒண்ணுங்க. சரிங்களா? இவங்களை நினைவு கூறணும்ன்ற வகையில நம்மளுடைய தமிழக அரசாங்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவலூர் ராமாமிர்த அம்மையாரோட நினைவு மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கான ஒரு நினைவு திட்டத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா அந்த திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க, அந்த மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம் நிப்பாட்டிட்டு அதுக்கு பதிலாக வந்து பாத்தீங்க அப்படின்னா பெண்களுக்கான உயர்கல்விக்கு ஊக்கத்தொகையா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை அப்கிரேடும் பண்ணியிருப்பாங்க. புதுமை பெண் திட்டம், ஸோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்கிரேடும் பண்ணியிருப்பாங்க. அதுவுமே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ அவங்களுடைய கனவு வந்து மெய்ப்பட ஆரம்பிச்சது. ஏன்னா தேவதாசி முறை வந்து பாத்தீங்கன்னா சட்டமா மாறி அதை வந்து அபாலிஷ் பண்ணப்பட்டது. அதை தொடர்ந்து அவங்க 27 ஜூன் 1962 உயிர் நீத்தம் செய்யறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மூவலூர் ராமாமிர்த அம்மையாரை பத்தி தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த தலைப்பு மட்டும் கிடையாது, நம்மளுடைய ஐஎன்எம்மும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு முடிவு வருது தோழர்களே. எமர்ஜென்சி ஆஃப் லீடர்ஸ் கிட்டத்தட்ட 14 தலைவர்கள். இந்த 14 தலைவர்கள் 7 தலைவர்கள் வந்து நேற்றைய வகுப்புல பார்த்தோம். இன்னைக்கு வகுப்புல ஒரு 7 தலைவர்கள் வந்து பார்த்திருக்கோம். இதோட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிலபஸ் என்பது கம்ப்ளீட் ஆகுதுங்க. சரிங்களா? இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா அந்த சந்தேகங்களை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க லைவ் வரும்பொழுது கேளுங்க. அந்த லைவ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல எனக்கு இது புரியல, இல்ல இதுக்கு இன்னும் எனக்கு ஏதாவது கிளாஸ் தேவைப்படுது, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கு, இல்ல வேற ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருக்கு, இல்ல வேற ஏதாச்சும் வேண்டுகோள், இல்ல வேற ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா எனக்கு லைவ்ல சொல்லுங்க. நான் ஒரு வேளை உங்களுக்கு முடிந்தால் என்னோட ரிவிஷன் கிளாஸ்ல என்னோட கிளாஸை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு நீங்க குறிப்பிடக்கூடிய அந்த தலைப்பை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி நான் கண்டிப்பா நிச்சயமா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதற்கும் சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிக் கொடுக்குறேன். என்னால முடிந்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாபிக்ல என்னென்ன மாதிரி கவர் பண்ணணுமோ அதை நான் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் ஆர் ஆல்வேஸ் வெல்கம். கன்ஸ்ட்ரக்டிவா நான் எடுத்துக்க முயற்சி பண்ணியிருக்கேன். சில நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா ஃபாண்ட்ல ஏதோ பிரச்சனை நடந்திருக்கு, தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் நடந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி முடிந்த அளவுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கிளாஸை நல்லபடியா எடுத்துட்டு போயிருக்கோங்க. சரி, நன்றி தோழர்களே. உங்களுடைய அனைத்து ஒத்துழைப்புகளுக்கும் நன்றி. இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாச்சும் தேவைப்படுது, இல்ல வேற ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க சொல்லுங்க. என்னோட ரிவிஷன் கிளாஸ்லயோ இல்ல வேற ஏதாச்சும் ஒரு கிளாஸ் அலோகேட் பண்ணியும் கூட நம்மளுடைய பெஸ்ட்டை வந்து கொடுக்கலாம். ஸோ இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. ஸோ வீக்லி டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க. நம்ம லைவ் டிஸ்கஷன்ல சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.